ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு திங்ஸ் நியூ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியான அவலும் ஓட்ஸும் சேர்த்து செஞ்ச ஒரு பணியாரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் எப்போவும் எடுக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் ஒயிட் கலர் வெள்ளை அவலும், ஒரு டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சம் 3/4 டம்ளர் ஓட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஈக்குவல் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா கழுவிக்கோங்க. ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. லைட்டாக ஒரு தடவை அலசினா போதும், ரொம்ப கழுவிடாதீங்க, அதில் இருக்க அந்த இதெல்லாம் போயிடும். ஸோ லைட்டாக ஒரு டைம் அலசிட்டு தண்ணியில் வச்சுருங்க, அது மூழ்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் அது ஊறி இந்த மாதிரி வந்திருக்கும். இதை நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் தண்ணி விட்டு பணியார பதத்துக்கு கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு. ஓகேவா? அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பணியார மாவு பதத்துக்கு கலந்துட்டு அதில் ஊற்றிட வேண்டியதான் பணியாரக்கல்ல. அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஓட்ஸ் ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அவலும் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இந்த பணியாரம் எப்படி இருக்குன்னா, மேலே பணியாரம் மாதிரி இருக்கும், உள்ளே கொஞ்சம் அந்த மாவு மாதிரி இருக்கும். ஆனால் அது நல்லாயிருக்கும். நீ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சூடோடு சாப்பிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். பட் இது ஆறுனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சட்னி வச்சு சாப்பிடுங்க, டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பணியாரி கல்லில் சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் ஊற்ற வேண்டியது தான். ஸோ எல்லா கல்லையும் பணியாரம் ஊற்றியாச்சு. இதை நல்லா மூடி வைங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இது அவல் ஓட்ஸுங்கிறதுனால அந்த கொலங்கிற பதம் இருக்கும். ஸோ அந்த பதம் போகிறதுக்காக இது வேக ரொம்ப லேட் ஆகும். ஸோ நீங்கள் இதை மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க. இது நம்ம எப்படி இந்த கார பணியாரம் செய்வோமோ அதே மெத்தடு தான், பட் மாவு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. இது கூட நீங்கள் ரவை போட்டு கூட செஞ்சு பார்க்கலாம். இது கூட நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு வேணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் போட்டு செஞ்சு பார்க்கலாம். இப்படி தான் புது டிஷ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் ட்ரை பண்ணேன் ஒரு டைம் ஏற்கனவே, எனக்கு ரொம்ப நல்லா வந்தது. அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம், நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், பணியாரம் நம்மளுக்கு புசுன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இது நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. ஏதாவது ஒரு சட்னி, காரமாக ஒரு சட்னி வச்சு அதோடு நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.